அனைத்து தேசிய காங்கிரஸ் நீரோட்டங்கள், தலைவர்கள், தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேச போகிற விஷயம், நான் பேச போகிற விஷயம், நான் விவாதிக்க வேண்டிய விஷயம், நான் உங்கள் எல்லார்ட்டையும் கேட்க வேண்டிய கேள்வி அப்படி சில இருக்குது. இதில் இப்போ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செல்வ பெருந்தகையை ஏன் மாநில தலைவர் பொறுப்பிலேருந்து மாற்றுது? என்னோடய கேள்வி, அவர் தலித் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து காங்கிரஸ் நிர்வாகிகளும், முன்னாள் இந்நாள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அழுத்தம் கொடுக்குறாங்களா? அமைச்சர்கள் முதற்கொண்டு அழுத்தம் கொடுக்குறாங்களா? இல்லை அவரை இதுவரைக்கும் இப்போ இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களை கைப்பாவையாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா? இதுதான் என்னோடய கேள்வி. இதை பற்றின சில விவாதங்கள் தொடரும். இப்போ அவர் என்ன தப்பு பண்ணினார் அப்படின்னு சொல்லி இப்போ திடீர்னு மாற்றுறாங்க. அரசியல் ரீதியாக திமுக கூட்டணியிலேருந்து விலக மறுத்தாரா? அதுக்காகத்தான் அவரை மாற்றுறாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் இருந்த கடந்த 60 ஆண்டு காலத்தில் யாரெல்லாம் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்றத சொல்லுங்கள். இல்லை அவர் மட்டும்தான் ஆதரவு கொடுத்தாரு, அதனால் நாங்கள் மாற்றுறோம், அதனால தான் காங்கிரஸ்க்கு இழப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் மாற்றலையில, அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலையில, அவங்க குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தொடர்ந்து இருந்தாங்கல்ல. ஒரு காரணத்தை மையமாக வச்சு அவங்கள நீக்கணும்னு முயற்சி பண்ணுறது, அவர் தலித்து அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தொடர்ந்து எல்லா தரப்புலையும் இருந்து அழுத்தம் கொடுக்குறீங்களா? இது காங்கிரஸ்காரனா நான் கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா எனக்கு உரிமை இருக்குது, எல்லாருக்கும் உரிமை இருக்குது, எனக்கு அதிகபட்ச உரிமை இருக்குது. நான் என்னோடய உழைப்பு, என்னோடய நேரம், என்னோடய பணம், என்னோடய குடும்பத்தோடு இருக்கிற என்னோடய சந்தோஷங்கள் எல்லாத்தையும் நான் காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்காக சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். கடந்த 20 வருஷமாக அடிமட்ட தொண்டனாக இருந்து இன்றைக்கு வரைக்கும் மாநில பொறுப்பு வரைக்கும் நான் வந்திருக்கேன். அப்படின்னா என்னோடய உழைப்பு. இப்போ நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஏன் மாற்றுறீங்க? இதை பற்றின விவாதம் யாருமே கேட்கல. ஏன்னா தலைமை சொல்லிடுச்சு, ராகுல் காந்தி சொல்லிட்டாரு. அப்போ ராகுல் காந்தி சொல்லிட்டாருன்னா ராகுல் காந்திக்கு யார் அழுத்தம் கொடுத்தது? ரைட், ஓகே, ராகுல் காந்தி மாற்றுறாரு அப்படின்னா அவர் ஏன் மாற்றுறாரு? செல்வ பெருந்தகை என்ன தப்பு பண்ணார்? அதை சொல்லுங்கள். திமுக கூட்டணியிலேருந்து விலக மறுத்தாரு அப்படின்ற ஒரு காரணம் மட்டும்தானா? அந்த காரணத்துக்காக தான் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா, அப்போ இது வரைக்கும் இருந்த எல்லா தலைவர்களோட படத்தையும் நம்ம நம்மளோட தலைமை அலுவலகம் சத்தியமூர்த்தி பவன்லேருந்து எடுத்துடணும்ல. அப்போ இனிமேல் வரக்கூடிய தலைவர்கள் தப்பு பண்ண மாட்டாங்களா? இல்லை இது வரைக்கும் இருந்த தேசிய அளவில் கடந்த பல சதாப்தங்களாக நம்ம ஆட்சியிலே இல்லை, தமிழ்நாடு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஆட்சியிலே இல்லை. அதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? அப்போ அங்கே இருக்க மேல்மட்ட தலைவர்களை, மற்ற மாநிலங்களில் இருக்க தோல்விகளை சந்தித்த மற்ற அந்தந்த மாநில பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களை யார் மாற்றுறது? அங்கேயெல்லாம் நடவடிக்கை எடுக்கலையா? நீங்கள் ஏன் எடுக்கலை? தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் செல்வ பெருந்தகை எடுக்கணும்னு ஏன் துடிக்கிறீங்க எல்லாரும்? அவர் என்ன சொன்னார்? அவர் என்ன செஞ்சார்? இதை ஓப்பனாக தான் கேட்குறேன். நான் செல்வ பெருந்தகையோட ஆதரவாளர் கிடையாது, இல்லை புதுசாக வரக்கூடிய மாநில தலைவருக்கு எதிரானாலும் கிடையாது. ஏன் காரணம்? என்ன காரணம்? இதை சொல்லுங்கள். இதை சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும், இதை விவாதிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு காங்கிரஸ் கமிட்டி தொண்டனுக்கும் இருக்குது அப்படின்றத நான் முன்வைக்கிறேன்.